குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ ஈஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 18/2/2026 புதன்கிழமை, விஸ்வவாசு வருடம் என்கிற தமிழ் வருடத்திலே மாசி மாதத்திலே 6ஆம் நாள். இன்றைய நாளிலே வளர்பிறையிலே 3ஆம் நாள் சந்திரன். இந்த 3ஆம் பிறை சந்திரனை பார்ப்பது தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்திரனுடைய கிரகணங்கள் நம்ம மேலே படுவதனாலே 3ஆம் பிறைக்கு ரொம்ப முக்கியமானது. சிவனுடைய தலையில் இருக்கும், பார்வதி கையில் இருக்கும். மற்ற மதத்தினரும் இந்த பிறை பார்ப்பது அப்படிங்கிற வழக்கம் உண்டு. அப்படிங்கிறதுனால அந்த பிரதமை திதிக்கு அடுத்து வரக்கூடிய துதியை திருதியை சேர்ந்த சந்திர தரிசனங்கள் ரொம்ப நல்லது. இஷ்டிகாலம்னு போட்டிருப்பா நமக்கு. அன்றைய நாள் ஹோமங்கள், சுவாமி காரியங்கள் எல்லாம் செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இந்த உத்தராயணத்திலே சிசிரது என்கிற பின்பணி காலத்திலே கும்ப மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே இருக்கிறோம். மாலை 6 மணி வரைக்கும் பிரதமை, அது பேர் துதியை திதி என்கிற திதியை கொண்ட இந்த நாளிலே சதய நட்சத்திரம் மாலை 10:23 வரை, பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாள் நல்ல ஒரு மேல் நோக்கு நாள். காலை 9:30 10:30 மணி வரையும், மாலை வேளையிலே 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரையும் நல்ல நேரம். ராகு காலம் 12:01, குளிகை நேரம் 10:30-12, யமகண்டம் 7:30-9. இன்றைய கிரகணங்களத்திலே சூலம் வடக்கு, பரிகாரம் பால். மகர லக்னத்தில் இருந்த இந்த சூரிய பகவான் இப்பொழுது கும்ப லக்னத்துக்கு போகிறார். இந்த கும்ப லக்னத்திலே 3 நாழிகை 57 வினாழிகள் இருப்பார். இன்றைய நாளின் சூரிய உதயம் 6:33. பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய நாளாக இன்று சிவ யோகமும் பவகரணமும் யோக கரணங்களாக அமைகிறது. இந்த சிவயோகம் அப்படிங்கிறது விவாகம், நிறைய ஊருக்கு பயணங்கள் செய்வது, நவரத்தினங்களில் வாங்கிறது, புதுசாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறது, இதெல்லாம் நல்லது. பவம் அப்படின்னாலும் சிங்கம்னு பேர், யாத்திரை போகிறது, வெகு காலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் செய்வது, தேவதா காரியங்கள் செய்வது, நம்ம ட்ரெஸ் எல்லாம் நல்லபடியாக போட்டுக்கிறது, இதெல்லாம் நல்லது. இந்த துதியை என்கிற இந்த காலகட்டங்களிலும் விவாகம் செய்வது, ஆபரணங்களை போட்டுக்கொள்வது, இதெல்லாம் நல்லது. இன்றைய நாள் புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். இன்றைய நாளிலே விஷ்ணு பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. சதய நட்சத்திரத்தோட கூடிய நாள் இன்று. சதயம்னா 100, சதம் அப்படின்னு சொன்னால் 100. அந்த சதயம் என்கிற 100 நட்சத்திரத்து கூட்டத்தை ஒன்றாக சேர்ந்த இந்த நாளிலே நாம் பேர் வைக்கிறது, குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது, அன்னப்பிரசனம் சொல்லுவோம், அன்னத்தை கூட ஊட்டு வைத்தல், உபநயனம் என்கிற பூணூல் போடுறது. இந்த மாசி மாதத்திலே பூணூல் போடுறதுங்கிற வழக்கம் உண்டு. கல்வி கற்பதற்கான வித்தியை ஆரம்பத்தை ஸ்கூலில் சேர்த்து விடுறது, புதுசாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறது, பூமியெல்லாம் வாங்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு பிளாட் போன்ற விஷயங்கள்லாம் வாங்குறவங்களுக்கு வாங்கலாம். குழந்தையை தொட்டில் போடுறது, இதெல்லாம் செய்யலாம். எங்கன்னா தூர பிரயாணங்கள் செய்வதற்கான நல்ல நாள் வேணும்னா இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி கோள்கள் இருக்கக்கூடிய
நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 18 புதன்கிழமை இன்றைய நாளிலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கக்கூடியது கும்பராசியிலே. அவருடன் புதன், சந்திரன், சுக்கிரன், ராகு சேர்ந்து அமர்கிறார்கள். சனி பகவான் மீனராசியிலே, குரு வக்கரகதியிலே மிதுன ராசியிலே, சிம்ம ராசியிலே கேது, உச்சகதியிலே மகர ராசியிலே செவ்வாய் என்று இன்று கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. இன்றைய நாளில் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தில் அமாவாசை யோகம் அப்படின்னு நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். அதை விட்டு இன்றைக்கி வந்திருக்கிறோம். இந்த நாளில் லாபம் உங்களுக்கு உண்டு, காரியங்கள் வெற்றியாகும், செஞ்ச காரியத்தில் சந்தோஷத்தை பெறக்கூடிய நல்ல நாள், சுகமான நாள். யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள், முயற்சியின் மூலியமாக வரக்கூடிய காரியங்கள் வெற்றியின் இலக்கை தருவதாக அமைவதனால் இந்த நாள் உங்கள் மனதிலே சந்தோஷத்தை நிலைபெறக்கூடிய நாளாக அமைகிறது. 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே முடிந்தவரை சந்திரனை பார்த்து சந்திர தரிசனம் செய்வதும் உங்கள் மனதிலும் உடலிலும் ஆரோக்கியத்தையும் நல்ல எழுச்சியும் மலர்ச்சியும் கொண்டு வரும். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 10ஆம் இடமான எத்தனை காலத்திலையும் நமக்கு கர்மம் என்கிற விஷயங்கள், தொழில் என்கிற விஷயங்கள் தான் லாபத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட இடத்துல கூட்டு கிரக சேர்க்கையாக சூரிய, சந்திர, புத, சுக்கிர, ராகு என்ற இந்த 5 கிரகங்கள் அமர்வது உங்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவை தருவதாக அமையும். வேலைகளிலே நல்ல முன்னேற்றங்களும், செய்கிற காரியங்களிலே நல்ல ஒரு திறன்பாட்டையும் காட்டும். அதனாலே இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும், சந்திரனை பிறைசூடிய சிவபெருமானை வழிபடுவதும், சந்திர சூடேஸ்வரர்னு பேர், ஒசூரில் இருப்பார், அந்த சுவாமியை வழிபடுவதும் ரொம்ப நல்ல பலனை தரும். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே, பூர்வ புண்ணியஸ்தானம் என்கிற 9ஆம் இடத்திலே நமக்கு இன்றைக்கு சந்திரன் சூரியனுடன் சேர்ந்து அமர்கிறார். கூடவே சுக்கிரன், ராகு, புதன் இருக்கிறார்கள். இந்த ரிலேட்டடான விஷயங்கள், சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்கள், ஆன்மீகம் ரிலேட்டடான விஷயங்கள், பக்தி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய நடக்கும். சந்தோஷத்தின் வெளிப்பாடு நிறைய இருக்கும். கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக நடக்கும். அது ஒன்று தான் கன்சர்ன். அயன சயன போகங்கள் உண்டு. சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைப்பதற்கும் தன யோகம் வருவதற்கான வாய்ப்புகளும், தந்தையின் வழியிலே நல்ல ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உண்டு. பூர்வ புண்ணியத்தின் பிரகாரம் வரக்கூடிய யோகங்களை இன்று நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக அமைவதனாலே மனதிற்கும் இதமான நாள் இன்று. வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே, அஷ்டமத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருப்பதனாலே செலவுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு கொஞ்சம் உண்டு. பயணங்கள் மூலியமாக செலவுகள் உண்டாகும். தந்தை வழியில் சில செலவுகளும், தாயார் வழியில் சில செலவுகளும் உண்டாகும். நண்பர்களுடன் சேர்ந்து வெளி இடங்களுக்கு செல்வதனாலும், அவர்களை என்டர்டைன்மெண்ட் என்கிற விஷயத்தில் ராகுவின் சேர்க்கை இருப்பதனாலே
அதன் மூலியமாக ஒரு செலவுகளும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள், ஓவராக செலவு பண்ணாதீங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அதனாலே வீட்டிலே சுகங்களும் உண்டாகும். இதனால் இனிய நாளாய் அமையட்டும். 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை புரியும். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குரிய நாதனான சூரிய பகவான் நல்ல ஆட்சியில் போய் நல்ல 7ஆம் இடத்துல போய் உட்காருகிறார். கும்பராசிக்குள்ளே உட்கார்றார். குருவினால் பார்க்கப்படுகிறார். குருவினால் பார்க்கப்பட்டு விட்ட பிறகு எந்த விதமான குறையும் இல்லை. அங்கே 5 கிரக சேர்க்கையாக சூரியனுடன் சேர்த்து சூரிய சந்திர சுக்கிர புத ராகு என்கிற இந்த 5 கிரகங்களும் பல விதத்திலும் நட்பு வட்டாரத்தை அதிகப்படுத்தும். உங்களுடைய அதிகார வர்க்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். வரம்புகள் ஜாஸ்தியானால் உங்களுடைய வாழ்க்கையின் தரங்களும் ஜாஸ்தியாகும். அப்படிப்பட்ட விரிவாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் இன்று புதன்கிழமை. 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாள் உங்களுக்கு துணை புரியும். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. பல விதத்திலும் நலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இது. உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திலே அமரக்கூடிய சந்திர பகவான் மகிழ்ச்சியை தாங்கி வருகிறார். நல்ல தன லாபங்களையும் அதிகாரத்தின் மூலியமாக வரக்கூடிய லாபத்தையும் அரசாங்கத்தின் மூலமாக வரக்கூடிய லாபத்தையும் பொருள் வரவையும் இன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கான ரொட்டீன்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். எதையும் செஞ்சு முடிச்சிட்டோன்ற திருப்தியோடு இன்றைக்கி நிறைய வேலைகளை செய்வீர்கள். அதனாலே உங்கள் மனதிலும் நல்ல எண்ண ஓட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்று உண்டு. இன்றைக்கு சாயங்காலம் முடிந்தவரை சந்திர தரிசனம் என்கிற இந்த பிறை தரிசனத்தை பாருங்கள். இல்லைன்னா இருக்கவே இருக்கா காமாட்சி அம்மாள், காமாட்சி தேவியை வணங்க இன்றைய நாள் சுபிட்சமாக அமையும். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்கள் ராசியின் 11ஆவது இடத்துக்குரியவன் என்கிற இந்த பாதகத்துக்குரிய சூரியன் 5ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நாளிலே தொழிலுக்கான சந்திரனும் சேர்ந்து அமர்வதனாலே நிறைய வேலையில் பிரச்சனைகள் எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதையும் ஹேண்டில் பண்ணுங்கள். அவசர முடிவுகள் வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்பதும் அந்த மகிழ்ச்சி மற்றவர்களுடைய காரியத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்கிற எண்ணத்தையும் கொஞ்சம் அதிகமாக காஷனோடு இருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளே உங்களுக்கு துணை நிற்கும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்திற்குரியவரான இந்த சந்திர பகவான் 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகத்திலே அமர்வதனாலே தாயார் வழியில் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளை எதிர்பார்க்க வேண்டியும் அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் பயணங்கள் உங்களை சங்கடப்படுத்துவதாம் அமையும். வாகனங்களில் போகும்போது வேகமாக போக வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றினால் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருப்பது நல்லது. டாக்குமெண்ட்ன்ற விஷயங்களெல்லாம் கரெக்டாக வைத்துக்கொள்வது அடிஷ்னல் சப்போர்ட்டை கொடுக்கும். ராசியின் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதனால எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. 5, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே.
ராசியின் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திற்குள்ளே சூரியனும் சந்திரனும் புதனும் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து அமரக்கூடிய 5 கிரக கூட்டுச் சேர்க்கை உங்களுக்கு லாபத்தை பன்மடங்காக பெருக்கிக் கொடுப்பதாகவும் வீடிலே நல்ல சுபிட்சமான விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் வச்சுக்கணும். புதனுடைய தன்மை புத்திசாலித்தனமானது கொஞ்சம் மட்டுப்பட்டு இருப்பதனாலே, அஸ்தங்கம் என்கிற விஷயத்தில் இருப்பதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசித்து செய்யலாம். எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு வரைக்கும் 2 வாட்டி யோசிச்சிருங்க. தப்பு ஒன்றும் இல்லைங்களே, செஞ்சிடலாம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால மட்டும் இதை கரெக்டாக பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளை அமைவதற்கு 4-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைய நாளில் 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்திற்குள்ளே சூரிய பகவான் இருந்தாலே மனசில் கவலை இருக்கும். இன்றைய நாளில் தொடர்ந்து சந்திரனும் சேர்ந்து அமர்கிறார், ராகுவும் அங்கே இருக்கிறார். ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுக்கும். குடும்பத்திலே குடும்ப உறுப்பினர்களிலே சில ஆரோக்கிய குறைபாடினாலே உங்களுக்கு தன விரயங்கள் உண்டாகும். புதன் 2ஆம் இடத்தில் இருப்பதும் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதும் நன்மையை தருவதாகவும் குருவின் பார்வையினாலே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களாக அமையும். கொஞ்சம் எனர்ஜி குறைவான நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். கொஞ்சம் நம்ம பூஸ்ட் பண்ணிப்போம் மைண்டில். இன்றைக்கி நல்ல நாளாக அமைந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கொள்ளுங்கள். 4-8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கட்டும். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. காலபுருஷனின் 11ஆவது இடத்துக்காரர் உங்களுக்கு. ராசியின் உள்ளே சூரியன் சந்திரன் சுக்கிரன் ராகு புதன் என்று 5வரும் சேர்ந்து அமர மனதிலே ஏகப்பட்ட சலனங்கள் சஞ்சலங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏன் செஞ்சோம் எப்படி செஞ்சோன்னு ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி யோசிச்சிடுங்க. ஏன்னா இன்றைய நாளில் சில சிக்கல்களையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். பிரயாணங்கள் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் வரவு பிரச்சனை இருக்காது. புத்தி தடுமாற்றத்தினால் வரக்கூடிய சிக்கல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனாலே எக்ஸிக்யூஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். 5-9 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம் மீனராசி நண்பர்களே. உங்கள் முயற்சிக்கான நாள். நீங்கள் இன்று சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதில் குருவினால் பார்க்கப்படும் ராசிநாதனால பார்க்கப்படுகிற நாள்னால வெளி வர்த்தக தொடர்புகளிலே ஈடுபடுபவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். உங்கள் முயற்சிக்கான பலன்கள் நிச்சயம் உண்டு என்பதை சந்திர பகவான் சனி பகவானும் உங்களுக்கு எதிர்த்து சொல்வார். இந்த 5ஆம் இடத்துக்கான சந்திரன் 12ஆம் இடத்திலே மறைவதும் அவர் மூலியமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் சொல்லக்கூடியது சூரியன் மூலியமாக வரக்கூடியதாக மாறி அதிகாரங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் தந்தை வழியிலும் தாய் வழியிலும் நல்ல முன்னேற்றமான ஒரு அனுகிரகங்களும் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு கொண்ட இந்த நாள் 7-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் தொடங்க நன்றாக அமையும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.